மில்கி மிஸ்ட் பன்னீர். ஒரு பகுதி திமுகவுக்கு ஓட்டு போடக்கூடிய வன்னியர்களை ஸ்டாலின் தக்க வைக்க நினைக்கிறாரு. இன்னும் அவர் நிறைய வன்னியர் கேண்டிடேட்டை போடுறதாட்டு தான் முடிவு பண்ணியிருக்கிறாரு. ப்ரோ வன்னியர் பண்ணுவார், ஆண்டி ராமதாஸ்னு ஜெயலலிதா மாதிரி கொடூரமாக போக மாட்டார். இப்போ எடப்பாடி இந்த 10.5 கொண்டு வந்ததுனால தென் மாவட்டங்களையும் சரி இல்லை வட மாவட்டத்திலே பார்த்தீங்கன்னா நிறைய கன்சாலிடேஷன் போலரைசேஷன் ஆகும்போது ஸ்டாலின் எந்த மாதிரியான முடிவு எடுப்பார்? ஸ்டாலினுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன? இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. முக ஸ்டாலின் என்ன சொல்றாருன்னா, இது எடப்பாடிக்கு இஷ்யூ, எடப்பாடி சரியா பண்ணலங்கிற குற்றச்சாட்டை சொல்றாரு. ஜாதிவாரி கணக்கெடுப்பு மத்திய அரசு தான் எடுக்கணும்னு அவர் சொல்றாரு. ஸோ இந்த இஷ்யூ 2026 களத்துக்குள்ள வரும். ஸ்டாலின் 63% வாக்கு எடுத்துட்டாப்புல. 63ங்கிறது நான் வன்னியர் 10.5க்கு எதிரான ஒரு போலரைசேஷன் தான் 63 கொண்டு போயிருக்குது முக ஸ்டாலினை. வெறும் பணம் மட்டும் 63 கொண்டு போகாது. அதே வேளையில் 1/3 வன்னியர் ஓட்டும் ஸ்டாலின் தூக்கிட்டாரு. மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஷால் பொலிவர். இன்றைய சிறப்பு விருந்தினர் அரசியல் திறனாய்வாளர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் விஷால் பொலிவர். சார், வன்னியர் உள்ஒதுக்கீடு மீண்டும் பேசு பொருளாக இருக்குது. சட்டமன்றத்தில் ஸ்டாலின் அவர்கள் பேசும்பொழுது வன்னியர் உள்ஒதுக்கீடு சட்டத்தை முறையாக கொண்டு வராதது தான் உச்சநீதிமன்றத்தில் தடைக்கான காரணம் அப்படின்றத அவர் சொல்லியிருந்திருக்காரு. அது தொடர்பாக பாமக தரப்புலையும் என்னன்னா, நீங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த வன்னியர் இடஒதுக்கீடுன்றது தமிழக அரசியலில் எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் சார்? மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். இன்னும் அதற்கு பெரிய உயிர் இருக்குது. 2026 வன்னியர் இடஒதுக்கீடு ஒரு பெரிய பேசு பொருளாக இருக்குது. இதில் எடப்பாடி பழனிசாமி இதில் உள்ள லாபத்தை பார்த்துக்கிட்டு இதில் அடுத்து வரக்கூடிய நஷ்டத்தை தவிர்க்கிறதுக்குள்ள வேலைகளை அவர் பார்க்குறாரு. அது அவர் புத்திசாலி அரசியல்வாதி, அதைத்தான் பண்ணுவார். தப்பு இல்லை. ஏன்னா அவர் பெரிய கிளவர். அதிமுக ஒரு அரசியல்வாதி கையில் கிடச்சிக்கிட்டுங்கிறத நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். பட் நாம் எதிர்காலத்தில் இருந்து அதை அவரை எக்ஸ்போஸ் பண்ணுறதில்ல. நம்ம டிக்ளேர் பண்ணிக்கிட்டு அந்த மிதுன் பழனிசாமி ஐயாவோட அன்புக்கும் மதிப்புக்குரிய அவரோட சேலஞ்சை எடுத்துக்கிட்டு நம்ம செயல்படுறதுனால இந்த இடஒதுக்கீட்டில் எடப்பாடி போடக்கூடிய இரட்டை வேடத்தை நாம் இப்போ வெளிப்படுத்துகிறோம். அன்றைக்கி டிடிவி தினகரன் சொன்னது மாதிரி 10.5ங்கிறது எடப்பாடி தொகுதியில் ஜெயிக்கிறதுக்காக எடப்பாடி கொடுத்தது தான். தொகுதியில் தான் எம்எல்ஏ இருந்தால் தான் பன்னீர்செல்வத்தோட பிடியிலிருந்து தான் விடுபட்டு அதிமுகவை தன்வசப்படுத்த முடியும். அந்த கட்டத்துக்குள்ளே சசிகலா அம்மையார் வந்தாங்கன்னா இவரோட பெரிய பொசிஷனில் இருந்தாங்கனால எல்லா கூட்டமும் சசிகலா அம்மையார் பின்னாடி போயிடுவாங்க. கட்சிக்குள்ளே சசிகலா அம்மையாரை விடக்கூடாது அப்படின்னு பாமக மைனஸ்ன்னு நினச்ச சூழ்நிலையில் வன்னியருக்கு 10.5 கொடுத்து பாமகவையும் ப்ளஸ் ஆக்கி அவரும் அதில் எடப்பாடியில் 1 லட்சம் ஓட்டுக்கிட்ட 95,000 ஏதோ 93 ஏதோ நியர்லி 1 லேக் ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிக்கிறாரு. எந்த எடப்பாடி பழனிசாமி 2019 மக்களவையில் 8,000 ஓட்டு கீழே கிடந்தவர். அப்பவும் ராமதாஸ் எடப்பாடி தான், இப்பவும் ராமதாஸ் எடப்பாடி தான். பட் லீடிங் இப்போ 93,000 ஓட்டுக்கு போயிருக்குது. 8,000 கீழே கிடந்தவர் 93,000 ஓட்டுக்கு போயிருக்குது. அப்கோர்ஸ் அவர் அங்கே விவசாய இதுகளில் வெள்ளாள கவுண்டர் நிலத்துக்கு அடுத்தபடியாக வன்னியருக்கும் செய்திருக்காருன்னு தான் சொல்கிறாங்க. நான் இதுதான் ரவீந்திரன் துரைசாமி வன்னியருக்கும் அவர் கொஞ்சம் செய்திருக்காங்கன்னு தான் எடப்பாடியில் எனக்கு வரக்கூடிய தகவல் சொல்கிறாங்க. அங்கே உள்ள நாடார்களும் அதை சொல்கிறாங்க. நான் நாடார்கள்ட்ட கூட சில கொஸ்டினை கேட்டு அவரை 26 களத்தில் கரங்கடிக்கணும், விடக்கூடாதுங்கிறத நானும் நாடார் டீமுக்கிட்ட சொல்லி வச்சுருக்கிறேன். பட் அவர் வன்னியருக்கும் விவசாய நிலங்களுக்கெல்லாம் பண்ணியிருக்காருன்னு தான் சொல்கிறாங்க. எப்படி இருந்தாலும் இந்த 10.5 சேர்ந்து அவருக்கு எடப்பாடிக்குள்ளே பெரிய ஒரு லீடிங்கை கொடுத்தது. இப்போ ராமதாஸ் வெளியேறின பிறகும் வன்னியர்கள் அவர் பின்னாடி தான் நிற்பாங்கங்கிறத எனக்கு எடப்பாடியில் உள்ள நாடார் தரப்பு என்கிட்ட சொன்னாங்க. அதே மாதிரி 50,000 ஓட்டு வித்தியாசம் இப்பவும் எடப்பாடி பழனிசாமி பாமக இல்லாமலே காட்டியிருக்கிறாரு. வடபுலத்தில் தான் எடப்பாடி பழனிசாமி ஜெயலலிதாவை விட எம்ஜிஆரை விட பல தொகுதிகளில் அதிமுக பேசிக் ஓட்டில் எல்லாம் தோற்று போனாலும் கூட பேசிக் ஓட்டில் அதிகம் எடுத்துட்டாப்புல. ஸோ வன்னியர்களின் பெருந்தலைவராக எடப்பாடி பழனிசாமி உருவாயிட்டார். டாக்டர் ஐயாவே அதில் வன்னியர் ஓட்டு அவரை விட்டு டிசிபேட் ஆகிட்டு டைல்யூட் ஆகிட்டு. ஏன்னா குறிப்பாக சௌமியா அன்புமணிக்கு பெரிய எதிர்ப்பு வரல. அன்புமணிக்கு இருந்த எதிர்ப்பு சௌமியா அன்புமணிக்கு வரல. திமுக அங்கே 34% வாக்கெடுத்தான் ஜெயித்திருக்காப்புல. 34% வாக்குங்கிறது ரொம்ப ஒரு 47 திமுக அணி எடுத்த அந்த இதில் போலரைசேஷன் நடக்கூடிய இடத்துல 50க்கு போனோம். ஆனால் திமுக அணி 34 எடுத்து தான் ஜெயித்திருக்குது. பாமக 33 தான் எடுத்திருக்காங்க. பெரிய அளவில் நான் வன்னியர் ஓட்டு அங்கே சௌமியா அன்புமணிக்கு விழுந்திருக்கு.
அன்புமணியை தோக்கடிக்கணும்னு ஒரு பெரிய நெகட்டிவ் போலரைசேஷன் அன்புமணிக்கு அவர் மேல் ஆண் வேட்பாளர் போது அவருக்கு இருந்தது வந்து சகோதரி சௌமியா அன்புமணிக்கு இல்லை. அப்படி இருந்தும் நம்ம மோடிக்கு ஒரு சீட்டு அவங்க வருவாங்க, எம்எஸ் எல்லாம் ஆவாங்கன்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம். திறமையானவங்க வரணும், தன்மையானவங்கன்னு நம்மளும் நினச்சிருந்தோம். இந்து தர்மம் இதெல்லாம் அவங்க பேசுகிறாங்க, அதை இது பண்ணுறாங்க, நம்ம வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கும்போது வந்து என்ன இடத்துல ஃப்ளா ஆகி போச்சுன்னா வன்னியர்கள் 23% எடப்பாடி பழனிசாமிக்கு போட்டுட்டாப்புல. குறிப்பாக அந்த 10.5 கொடுத்ததுனால. ஆமாம், அது தர்மபுரியிலே தோக்குது காரணம் நான் வன்னியர் போலீஸ் ஸ்டேஷனில் வன்னியர் ஓட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு விழுந்தது தான் காரணம். இது வந்து சேலத்தில் 38%, திருநெல்வேலியில் 8% தான். அப்போ நாடார் அந்த அளவுக்கு எகிரி அடிச்சிருக்காப்புல. நாடார் எகிரி அடித்ததை ஊடகங்கள் வந்து போதுமான அளவு சொல்லலை. அது எனக்கு வருத்தம் தான். அந்த அடி வந்து கொங்கு மண்டலத்துலேயும் 2026 கிடைக்குமில்ல நாடார்கள்ட்ட. ஊர் வரும்போது கேட்பாமில்ல எல்லாத்துக்கிட்டையும், அதிமுக கேண்டிடேட்டுக்கிட்ட என்னையா சொல்கிற ஜெயலலிதா சொன்னதை மீறி என்ன பெரிய இதானி கேட்பான்ல. அப்போ தெரியும் நாடார்களோட அந்த எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான அந்த கோபம், எடப்பாடி கையில் இருக்கக்கூடிய ரெட்டலைக்கு எதிரான கோபம் அப்போ தெரியும். ஸோ இந்த 38% வன்னியர் ஆதரவில் இங்கே கிடச்சிட்டாப்புல. கள்ளக்குறிச்சியில் வன்னியர் ஆதரவில் 40 கிட்ட போயிட்டாப்புல. விழுப்புரம் தென் சிதம்பரத்தில் 35க்கு மேலே போயிட்டாப்புல. நாமக்கல்லில் வன்னியர்கள் முழு ஆதரவு. இதே மாதிரி நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா ஈரோடு கிழக்கிலே நான் அதை கண்டுபிடிச்சி சொல்லிட்டேன். ஈரோடு கிழக்கிலே ஜிகே மணியும் மற்ற எம்எல்ஏக்களும் தேர்தலுக்கு முன்னே மு.க. ஸ்டாலினை பார்த்தும் 2 வன்னியர் பூத்தில் 65% அதிமுக ரெட்டையில் ஓட்டு எடுத்துட்டு, கொங்கு வேளாளர் கவுண்டர் பூத்துலேயும் 65% எடுத்ததுன்னா அது வந்து 65 கொங்கு வேளாளர் கம்யூனிட்டி ஓட்டை எடுத்துட்டாங்கன்னா அது வந்து இங்கே 65% வன்னியர் ஓட்டை எடுத்துட்டாங்கன்னா கொங்கு வேளாளர் ஓட்டு எடுக்க காரணம் எடப்பாடி, தங்கமணி, வேலுமணி, செங்கோட்டையன், கருப்பண்ணன், எம்ஆர் விஜயபாஸ்கர், தம்பித்துறை, லொடுக்குன்னு ஒரு பெரிய வெள்ளாளர் கொண்ட கூட்டமே பல 100 கோடிகளை வச்சுக்கிட்டு இப்போ வந்து நாங்கள் தான் இருக்காங்க. அதே மாதிரி பாஜகவிலையும் சதாசிவம் கவர்னர், சிபி ராதாகிருஷ்ணன், வானதி சீனிவாசன், கனக சபாபதி, இந்த ஒரு விவசாய அணி ஒருத்தர் பேசுகிறாரு, எடப்பாடிக்கு ஆதரவாக கூட பேசுவார் நாகராஜ். வெள்ளாள கவுண்டர் தான் காரணம். நாகராஜுக்கு வெள்ளாள கவுண்டர் பாசம் தான் எடப்பாடிக்கு ஆதரவாக பேச வைக்குது வாதங்களில். அப்போ இப்படி ஒரு பெரிய வெள்ளாள கவுண்டர்கள் எல்லாம் இருந்ததில் 65% வெள்ளாள கவுண்டர் ஓட்டு விழுந்தது. ஆனால் நாகராஜுக்கு என்ன வந்து பறையர்களுக்கு தெரியாதா? 10-12% மேலே பறையர்கள் ஓட்டு போடலை. அருந்ததிகள் 10-12% மேலே ஓட்டு போடலை. நாயுடுகள் 12% மேலே போடலை. செங்குந்தர் 12% மேலே போடலை. இன்னும் எத்தனை கேஸ் வேணாலும் என் மேலே போடுங்க, நான் அந்த ஆதாரத்தை கொடுக்க தயாராக இருக்கிறேன். யார் அம்பா பயன்படுத்தி எந்த கோர்ட்டில் வேணாலும் போடுங்க, ஆதாரத்தை நான் கொடுக்க தயாராக இருக்கிறேன். இந்த இடம்தான் வன்னியர்களும் எடப்பாடி பழனிசாமிக்காக ஈரோட்டிலையும் ஓட்டு போட்டாங்க. அதில் அண்ணாமலைக்கும் பிஜேபிக்கும் பங்கு கிடையாது. டைரெக்டாக 10.5க்காக வன்னியர்கள் போட்டாங்க. வன்னியர் லீடர்கள் நிறைய இருக்கிறாங்க. ஸோ இந்த 20%க்கு இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி வந்துட்டாருன்னா ஒரு சீட்டு ஜெயிக்க மாட்டாருன்னு சொன்னேன், ஜெயிக்கல. நாடார் பெல்ட்டில் மோசமாக போவாருன்னு போக வச்சுட்டோம். எல்லாமே நம்ம செய்தோம்னா 15% அவரை நிறுத்துவோம்னு சொல்லும்போது அந்த இடத்துல மட்டும் நாம் எதிர்பார்த்தது தவறிட்டுங்கிற மாதிரி தவறது காரணம் வன்னியர்கள் பெருமளவு அவருக்கு ஓட்டு போட்டு அவரை ஜெயிக்க வைக்கலனாலும் அவரை பலமாக்கி விட்டுட்டாங்க. ஆனால் ஸ்டாலின் சொல்றது வந்து இதுக்கு முன்னாடி கொண்டு வந்த சட்டம் வந்து ஒரு பலமான சட்டமே கிடையாது, அவசர கதியில் அரசியலுக்காக கொண்டு வந்ததுன்னு சொல்றாருன்னும் பொழுது அப்போ இன்னமும் வந்து அந்த ஒரு பகுதியை வன்னியர் மக்கள் வந்து நம்புறாங்களா எடப்பாடியை? ஒரு பகுதி திமுகவுக்கு ஓட்டு போடக்கூடிய வன்னியர்களை ஸ்டாலின் தக்க வைக்க நினைக்கிறாரு. நான் சொன்னேன் இல்லையா, பரம்பரை ராஜேந்திரனுக்கு மந்திரி பதவி கொடுப்பாருன்னு நான் சொன்னோம் இல்லையா, அதே மாதிரி இன்னைக்கு அவர் கொடுத்துருக்கிறாரு. இன்னும் அவர் வந்து நிறைய வன்னியர் கேண்டிடேட்டை போடுறதாட்டு தான் முடிவு பண்ணியிருக்கிறாரு. ப்ரோ வன்னியர் பண்ணுவார், ஆண்டி ராமதாஸ்ன்னு ஜெயலலிதா மாதிரி கொடூரமாக போக மாட்டார். அப்போ அவர் என்ன நினைக்கிறாரு, தனக்கிட்ட கூடிய 1/3 வன்னியர் ஓட்டுக்கு ஒரு அரசியல் அவர் பண்ணி தான் ஆகணும். அப்போ எடப்பாடி சின்சியராக பண்ணலை, ட்ரெடிஷ்னலாக உங்களை ஏமாத்துகிற வேலையை தான் பண்ணியிருக்காருன்னு அந்த ஓட்டர்ஸை தக்க வைக்க ஸ்டாலின் அரசியல் பண்ணுறாரு. அணி எப்படி வருதுங்கிறத பொறுத்து தான் இந்த அரசியல் ஓடும். இப்போ டாக்டர் ஐயாவுக்கு நாம் என்ன எதிர்பார்க்குறோம்னா, நீங்கள் என்டிஏல இருக்கிறது உங்களுக்கு நல்லது, பாதிக்கப்பட்டிருக்கீங்க, அதுக்கு காம்பன்சேட் பண்ண வேண்டியது மோடிக்கு கடமை. சௌமியா அன்புமணி ஒரு எம்ஓஎஸ் ஆட்டு ராஜ்சபா கொடுத்து வைக்க வேண்டியது மோடிக்கு கடமை. ஆனால் நீங்கள் எடப்பாடி கூட போனீங்கன்னா அன்புமணிக்கு எதிர்காலமும் வீணாயிரும். உங்கள் ஓட்டெல்லாம் கிளியை வளர்த்து பூனை கையில் கொடுத்த மாதிரி அப்படியே 10.5 கொடுத்த சிவி சண்முகம், கேபி முனிசாமி, வீரமணி, அன்பழகன், சொரத்தூர் ராஜேந்திரன், சம்பத்து, துரைக்கண்ணு குடும்பம், இப்படி அந்த வன்னியர் கட்சி நம்ம கட்சின்னு உங்கள் ஓட்டை அங்கே இழந்து போக வேண்டிய சூழ்நிலை வருங்கிறதான் டாக்டர் ஐயாவுக்கு நம்ம
ஓப்பனாட்டே நம்ம கருத்தாக சொல்கிறோம். அவர் தான் முடிவெடுக்கணும். அவர் 2026 பிப்ரவரியில் தான் அவர் முடிவெடுப்பார். நம்மளும் என்டிஏக்கு அவர் வேணும், மோடிக்கு 29 அவர் வேணுங்கிறனால அவரை விட்டுறக்கூடாதுங்கிற எண்ணத்தில் அவர் பாஜகவில் நின்னதுனால அவருக்கு இழப்பு வந்திருக்கு. அந்த இழப்பை காம்பன்சேட் பண்ணி கொடுக்கணுங்கிறத நாம் சொல்கிறோம். அதே வேளையில் அவர் எடப்பாடி கிட்ட போனாருன்னா அதுக்கு ரிவர்ஸ் போலரைசேஷன் வரும். சரி வேண்டாம், அதை நம்ம இல்லாத ஒன்று போகிறதுக்கு முன்னாடி அதை ஏன் பேசணும். அவர் ப்ரூடெண்டாக நல்ல டிசிஷன் எடுத்து எடப்பாடி கூட போக மாட்டார்னு நினைக்கிறோம். இல்லை சார், இப்போ எடப்பாடி வந்து இந்த 10.5 கொண்டு வந்ததுனால தென் மாவட்டங்களையும் சரி இல்லை வட மாவட்டத்திலேயே பார்த்தீங்கன்னா நிறைய கன்சாலிடேஷன் போலரைசேஷன் ஆகும்போது இப்போ ஸ்டாலின் எந்த மாதிரியான முடிவு எடுப்பார் சார்? ஏன்னா அவரே வந்து ப்ரோ வன்னியர் பண்ணுறாருன்னு சொல்லி நீங்களே சொல்கிறீங்கன்னு போது ஸ்டாலினுடைய முடிவு என்னவா இருக்கும் அடுத்த கட்டம்? ஸ்டாலின் இந்த முடிவில் சீமான் இடையில வந்து நிற்கிறாரு. சீமான் என்ன சொல்கிறார், டாக்டரே என்ன சொல்கிறாருன்னா ஜாதிவாரி கணக்கெடுப்பெல்லாம் வேண்டாம் 10.5 கொடுன்னு சொல்கிறாரு. அதை கொடுத்த எடப்பாடிக்கு அதை பற்றி ஒன்றும் சொல்ல முடியல. விஜய் அவராக சொல்ல போகிறாரு, ஜான ஆரோக்கியசாமியாக சொல்ல வச்சிடறாரு, முடியாது. அவங்க ராமதாஸை கண்டு பயந்து கட்சி ஆரம்பித்து விக்கிரவாண்டி களத்தில் நிற்காம கமல்ஹாசன் 2.0 மாதிரி விலகி போயிட்டாங்க. அந்த இடத்துக்குள்ளே சீமான் வந்து தன் கருத்தை ஆணித்தரமாக முன்வைக்கிறாரு. அந்த ராஜேந்திர சோழன் பிறந்த நாளில் பறைய தானடா அடிக்க சொன்னேன், ஒன்னையாடா அடிக்க சொன்னேன்னு கேட்டவர் இந்த இடத்துக்குள்ளே என்ன சொல்கிறாருன்னா ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி முடித்து வன்னியருக்கு கொடுக்கலாங்கிறார். என் கருத்து அதுதான். வன்னியருக்கு வந்து 1931 சென்சஸ் வன்னியரை வந்து 17% சொல்லுது. ஸோ சீமான் கருத்து என்னன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி 17% வன்னியர் இருந்துன்னா 14 கொடுங்க. சப்போஸ் அது 13% வன்னியர் இருந்துன்னா 10 கொடுத்துருங்க. நீங்கள் 10% வன்னியர் இருந்தால் 8 கொடுங்க. சீமான் சொல்கிறது நியாயம். அம்பாசங்கர் கமிஷனை தேவர் ஏற்றுக்கல்ல, ஜான் வின்சென்ட் குமரியானந்தம் ஏற்றுக்கல்ல, முத்தரையர் ஏற்றுக்கல்ல, யாதவ் ஏற்றுக்கல்ல, அப்போ உங்களுக்கு ஆண்டி தேவர் ஏற்றுக்கல்ல, யாதவ் கம்யூனிட்டியை சேர்ந்த அந்த மெம்பர் ஏற்றுக்கல்ல, முத்தரையர் மெம்பர் குலச்செல்லையான்னு நினைக்கிறேன் அவர் ஏற்றுக்கல்ல. அப்போது எல்லாருமே ஏற்றுக்காத அம்பாசங்கர் கமிஷனை வச்சு மட்டும் தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கா மற்ற ஜாதிகள் எப்படி ஏற்றுக்குவாங்க? சீமான் தான் மற்ற ஜாதிகளுக்காக இதை எடுத்துட்டாரு. அமைச்சர் மெய்யநாதன் சொல்றாரு ஒன்றிய அரசு தான் வந்து எடுக்கணும் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படின்றது சொல்றாரு சார். யார் எடுத்தாலும் ஜாதிவாரி கணக்கெடுப்புங்கிற குவான்டிஃபைடு டேட்டா வேணும். இந்த இடத்துக்குள்ள எடப்பாடிக்கு எதிராக இன்னொரு குற்றச்சாட்டை நான் வைக்கிறேன். அதையும் சீமான் இப்போ பிடிச்சிக்கிட்டாரு. நீங்க எதுக்காக எம்பிசியை பிரிச்சவங்க பிசியை பிரிக்கல? யாரை காப்பாத்துறதுக்கு நீங்க பிசியை பிரிக்கல? பிசியை பிரிக்காதது மூலமா நீங்க முத்தரையருக்கு துரோகம் பண்ணதாட்டு சீமான் எடப்பாடி மேல குற்றச்சாட்டு வைக்கிறாரு. விஸ்வகர்மாவுக்கு துரோகம் பண்ணதாட்டு குற்றச்சாட்டு வைக்கிறாரு. அவர் யாதவர்களுக்கு துரோகம் பண்ணதா குற்றச்சாட்டு வைக்கிறாரு. செங்குந்தர்களுக்கு துரோகம் பண்ண குற்றச்சாட்டு வைக்கிறாரு. கள்ளருக்கு துரோகம் பண்ணதா குற்றச்சாட்டு வைக்கிறாரு. நீங்க எம்பிசியை மட்டும் பிரிச்சுக்கிட்டு பிசியில் ஏன் பிரிக்கல? என்ன துரோகம் பண்ணிட்டீங்க? பிசியில் உள்ள இந்த ஜாதிகளுக்கு நியாயமான இடம் கிடைக்குதா? நான் பெனிஃபிஷரி காஸ்ட் ஆஃப் ஏடிஎம்கே பயன்படுத்தி சீமான் வளர நினைக்கிறாரு. அப்போ ஸ்டாலினுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன? ராமதாஸ் உடனே கொடுங்கங்கிறாப்புல, சீமான் ஜாதிவாரி கணக்கெடுத்து எவ்வளவு இருந்தாலும் அதுக்கு கொடுங்கங்கிறாப்புல. ஒன்று மாதிரி தெரிஞ்சாலும் சீமான் நிலைப்பாடும் டாக்டர் ஐயா நிலைப்பாடும் வேற. ஜாதிவாரி கணக்கெடுப்பெல்லாம் தேவையில்லை, உடனே கொடுங்கங்கிறாப்புல. மு.க. ஸ்டாலின் என்ன சொல்றாருன்னா இது எடப்பாடிக்கு இஷ்யூ, எடப்பாடி சரியா பண்ணலைங்கிற குற்றச்சாட்டை சொல்றாரு. ஜாதிவாரி கணக்கெடுப்பு மத்திய அரசு தான் எடுக்கணும்னு அவர் சொல்றாரு. ஸோ இந்த இஷ்யூ 2026 களத்துக்குள்ள வரும். யார் அதை எடுத்துட்டு போறாங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். அதிமுகவும் பாமக கூட்டணி சேர்ந்தா அந்த இஷ்யூவை வந்து ஸ்டாலின் எப்படி கையாள போறாருன்னு பார்க்கணும். ராமதாஸுக்கு அந்த இஷ்யூவை பேசுவாரா? அதை எடப்பாடியும் ராமதாஸுக்காக நான் கொடுத்தது சரின்னு சொல்லுவாரா, நான் தான் கொடுத்தேன்னு சொல்லுவாராங்கிறதெல்லாம் பார்க்கணும். ஸோ முடிஞ்ச கதையில் மாறிய சூழ்நிலையில் அது யார் யாருக்கு என்ன லாபத்தை கொடுக்குன்னு பார்க்கணும். விக்கிரவாண்டியில் ஸ்டாலினுக்கு மிகப்பெரிய லாபத்தை இந்த இஷ்யூ கொடுத்துட்டு ராமதாஸ் தான் இந்த இஷ்யூ எடுத்தார். இந்த இஷ்யூவை நாம் பேச முடியாத சூழ்நிலையில் இருதலை கொள்ளி எறும்பா எடப்பாடி பழனிசாமி களத்தை விட்டு விலகிட்டார். அந்த இஷ்யூவில் நம்ம சட்டினி ஆயிடுவோம்னு விஜயும் துண்டக்கானன் துணியக்கானன்னு போயிட்டாப்புல. ஸ்டாலின் 63% வாக்கு எடுத்துட்டாப்புல. இந்த 63ங்கிறது நான் வன்னியர் 10.5க்கு எதிரான ஒரு போலரைசேஷன் தான் 63 கொண்டு போயிருக்குது மு.க. ஸ்டாலினை. வெறும் பணம் மட்டும் 63 கொண்டு போகாது. அதே வேளையில் 1/3 வன்னியர் ஓட்டும் ஸ்டாலின் தூக்கிட்டாரு. ஸோ ஸ்டாலின் ப்ரோ வன்னியர், எடப்பாடிக்கு எதிரான ராமதாஸ் எடப்பாடி இவங்களுக்கு எதிரான ஒரு கம்பெயினுங்கிறதுல அவர் ஒரு ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே போகிறாரு. விக்கிரவாண்டி அது அவருக்கு கை கொடுத்துருக்கு அந்த போலரைசேஷன் இதுக்குள்ளே.
நானே சொன்னேன், சீமானுக்கு பெருசாக ஓட்டு வராது, போலரைசேஷன் தான் நடக்கும், 55% திமுக போயிடுவாங்கன்னு. 63க்கே போயிட்டாங்க. டாக்டர் ஐயா 25 தாண்டுவார் என்ன, 29 போயிட்டாங்க. ஸோ போலரைஸ்டான அண்ணா வட தமிழக பொலிட்டிக்ஸில் இந்த 10.5 அதை பெருசாக போலரைஸ் பண்ணியிருக்குது. களம் எப்படி அமையுதுங்கிறத வச்சு தான் போலரைசேஷனோட தன்மையை நம்ம சொல்ல முடியும். நீங்கள் கேள்வி என்ன சார், இதில் முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுறது வந்து பாமக தான். ஒரு பக்கம் வந்து தமிழக அரசுக்கு வந்து ஒரு ப்ரெஷர் கொடுத்துட்டு இருக்காங்கன்னு போது அவங்களுடைய கணக்கு வந்து 2026 இது மையமாக எதுவாக இருக்கும்? ஏன்னா இப்போ என்டிஏ அலையன்ஸில் இருக்காங்க, 2026 நாங்கள் கூட்டணி ஆட்சியில் இருப்போம் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுடைய கணக்கு என்னவா இருக்கு? இன்னும் அவங்க 2026 மையமாக வச்சு 10.5க்கு களத்தில் போராட வரல. ஆனால் குரு ஃபேமிலியில் உள்ளவங்க இதை மையமாக வச்சு வன்னியர்கிட்ட ஒரு ஸ்பேஸை கவர் பண்ணலான்னு அவங்க முயற்சி பண்ணுறதாட்டு தெரிய வருது. ஸோ இந்த 10.5ங்கிறது பேசுனா எடப்பாடி கூட்டணி இல்லாமல் பண்ணிடுவாரோங்கிற அச்சம் ராமதாஸுக்கு இருக்குது. அது இருக்கக்கூடாது. ஏன் அவர் வன்னியருக்கு உறுதியானவர், வில்போர் உள்ளவர். எடப்பாடி 10.5 சொன்னால் கூட்டணியில் சேர்க்க மாட்டாங்கிற எண்ணம் டாக்டர் ஐயாவுக்கு இருக்கக்கூடாது, என்னோட எண்ணம். அப்போ இன்னைக்கு வன்னியர் சமுதாயத்தில் 10.5 ஒரு கூட்டணிக்காக காம்ப்ரமைஸ் பண்ணுவார். எடப்பாடி பழனிசாமி அந்த இஷ்யூவை எடுக்காமல் எடப்பாடி பழனிசாமி கூட ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணி போவார்னு நான் கருதலை. பாஜக பொறுத்தவரை பாஜக அதை ஒன்றும் பெருசாக கண்டுக்க போகிறதில்ல. பாமகவை தன் பக்கம் வச்சு பாமகவோட செல்வாக்கை காப்பாற்றி தான் 29க்கு பாஜக தமிழ்நாட்டுக்குள்ள வந்து சீட் கன்வெர்ட்டபிலிட்டியை எதிர்பார்க்க முடியும். சூழல் இப்படி இருக்குது. 2026 பிப்ரவரி தான் பாமக டாக்டர் ஐயாவுக்கு முடிவு என்னன்னு தெரிய வரும். நானும் ஆவலோட பார்த்துட்டு இருக்கேன். ஆனால் சார், இப்போ இந்த வன்னியர் இடஒதுக்கீடு கொண்டு வந்தால் வட மாவட்டத்தில் அந்த வட மாவட்டத்தோட பெல்ட்டில் மட்டும் தான் ஜெயிக்க முடியும் போது, அப்போ மேற்கு மாவட்டம் தெற்கு மாவட்டம் இந்த 2 இடத்துலையுமே லாஸ்னும் பொழுது இப்போது இந்த பிரச்சனை இந்த டென்யூரில் கூட முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாமா? முடியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு அரசியல் இதில் கலைஞர் வந்து 20% கொடுத்துக்கிட்டு அவர் ஏமாந்துட்டார், அவுட்விட் பண்ணிட்டு போயிட்டார். டாக்டர் ராமதாஸ் ஃபோல்ஸ் ஆகிட்டார். கொடுத்ததில் கொங்கு வேளாளர், யாதவர், நாடார் இவங்களுக்கெல்லாம் வருத்தம் வந்துட்டு, நமக்கு மொத்தமாக இருந்து 50 பிரித்து கொடுத்துட்டார, ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தாமல் கொடுத்துட்டாரங்கிற அந்த வருத்தம் இந்த பிசி கம்யூனிட்டிஸுக்கு வந்துட்டு வெங்கடேசன் கமிஷனை மூப்பனார் போட்ட கமிஷனை அபாலிஷ் பண்ணிட்டு ராமதாஸுக்கு கொடுத்ததில், சப்போஸ் ராமதாஸை படையாச்சியும் மாணிக்கவேல் நாயக்கரையும் காமராஜ் வந்து கட்சிக்குள்ளே சேர்த்து அந்த ஓட்டை கையில் எடுத்துகிட்டு போனார் பார்த்தீங்களா, அதே மாதிரி புருவாகாத ஓட்டை மீண்டும் புருவாகிறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்காம ராமதாஸ் சம்மந்தப்பட்டவங்களுக்கு ஒரு ராய்சபா அல்ல அவர் சொல்கிற ஆளுக்கு மந்திரி பதவி, டிஎன்பிசி அது இதுன்னு பண்ணி அவரை திமுகவுக்கு அல்ல திமுகவோட ஒரு கூட்டணி கட்சி மாதிரியாவது ஆக்கி பண்ணியிருப்பாருன்னா அதில் கலைஞருக்கு ராஜேந்திரன் ஜெயித்திருக்கோம். அது இடஒதுக்கீடையும் வாங்கிக்கிட்டு அழுகின மாம்பழத்தை கொடுத்துட்டு போயிட்டாருன்னு அவர் ஃபோல்ஸ் ஆகிட்டார். ஸ்டாலின் இந்த விஷயத்தை ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுறது அதான் காரணம். 10.5 கொடுத்தது எடப்பாடி தானே ஒரு விசுவாசத்தை காட்டிட்டாங்க அந்த கம்யூனிட்டி. ஸ்டாலினுக்கு ட்ரெடிஷ்னலாக உதயசூரியன், கலைஞர், திராவிட இயக்கம், அண்ணா அதுன்னு இருக்கக்கூடிய வன்னியர்கள் இருக்கிறாங்க. அப்போ இந்த இடத்துக்குள்ளே நாம் பண்ணக்கூடிய மூவ் வந்து இன்னொருத்தரை எம்பவர் பண்ணி நம்ம நஷ்டத்தை உருவாக்கிடக்கூடாதுங்கிறதுலையும் ஸ்டாலின் ரொம்ப தெளிவாக இருக்கிறார். அதனால தான் மத்திய அரசுக்கு மேலே பாலை போட்டுக்கிட்டு அவர் காயாக இருக்கிறார். ஸோ இந்த இடத்துக்குள்ளே டாக்டர் எப்படி டீல் பண்ண போகிறாரு, இந்த இஷ்யூவை பெருசாக எடுக்க போகிறாரா, அல்லது இந்த இஷ்யூ கூட்டணிக்கு ஒரு இடைஞ்சலாக இருக்குன்னு இந்த இஷ்யூவை வந்து அவர் பெருசாக அவர் ஹைலைட் பண்ணாமல் இருக்க போகிறாரா, எல்லாம் வரும் நாட்களில் தான் தெரியும். நிச்சயமா சார். பல்வேறு கேள்விகளுக்கு மிக ஆழமாக பதில் தந்தமைக்கு நன்றி சார். நன்றி. மில்கி மிஸ்ட் பன்னீர் இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.